ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, 20 வருஷமா பல பள்ளிகள்லயும், பல கல்லூரிகள்லயும் ஆசிரியரா இவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மிக சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட. இன்றைய காலகட்டத்துல பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்காங்க? என்னென்ன தவறுகள் செய்றாங்க? பள்ளி மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப நாம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்கள மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு டீச்சரா உங்கள பார்க்கும்போது எனக்கு என்னோட டீச்சர் ஞாபகம்லாம் வருது. ஸோ 90ஸ் டைமிங்ல அப்படின்னா ஸ்கூல் லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆமா. இன்னைக்கும் நெறைய ஸ்டூடண்ட் கிட்ட போய் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 90ஸ் டைம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ம். ஆனா இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கூல்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆமா. அப்போ இருந்த ஸ்கூல்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ அதாவது டீச்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்க்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆமா. உண்மைதான். இப்போ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா நீங்க டீச்சிங் ஃபீல்டுல இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க மேம் ஃபர்ஸ்ட்? பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி 90ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பேரண்ட்லாம் அடிச்சா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஆமா. தோலை கண்ணை விட்டுருங்க, அதை தவிர தோலை ஆமா, உரிச்சு அந்த எடுத்துருங்க. வார்த்தை சொல்லுவாங்க. எடுத்து அவன் படிக்கணும், நல்ல மார்க் வரணும், வந்தா போதும் அப்படின்வாங்க. இப்ப நம்ம சும்மா அப்படி ஒரு லேசா முதுகுல அடிச்சுட்டா கூட இந்த குழந்தை பெருசா ஒரு ராக மாளிகை சொல்லுவாங்க, கண்ணீர் விட்டு அழுது பேரண்ட் கிட்ட போய் சொல்லி அந்த டீச்சர் அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல இருப்பாங்களா இல்ல அவங்க மேனேஜ்மெண்ட் எடுத்துருவாங்களா அப்படின்ற நிலைமையை கொண்டு வந்து விட்டுறாங்க பேரண்ட்ஸ். குறிப்பா இப்ப ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு 4-5 குழந்தைங்களை வச்சிருப்பாங்க ஒரு வீட்லயே. இன்னைக்கு எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கிள் குழந்தை, அதாவது ஒரே ஒரு குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தான் ஒரு குழந்தையா இருக்கும், செல்ல குழந்தையா இருக்கும். பேம்பரிங் ரொம்ப பேம்ப் பண்றாங்க. அது என்ன சொல்றதோ அதையும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இல்லைங்க இப்படிதான் நடந்த இந்த சம்பவம் சொன்னாக்கா இல்ல நாங்க இந்த சின்ன விஷயத்துக்கு மனித உரிமை கமிஷனுக்கு போவோம், ஸ்டூடெண்ட்ஸ் கமிஷனுக்கு போவோம் அப்படிலாம் பேசுற அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவா ஆக்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்ன மேம்? டே பை டே இத நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டே பை டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அட்டென்ஷன் கிடையாது கிளாஸ்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் தான் சொல்றேன். முன்னாடி போனா இப்ப டீச்சர் என்ட்ரானோடனே குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் எழுந்து நின்று. நான் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல 60 குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்துலயும் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. ஒரு 15-20 பிள்ளைங்க இருக்கக்கூடிய வகுப்பறையிலையும் ஒரு வகுப்பாசிரியரா போன அனுபவம் எனக்கு இருக்கு. 60 பிள்ளைங்களும் எழுந்து ஒரே நேரத்துல குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட் மார்னிங் சிரோன்னு சொன்னாதான் உட்காருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சா கூட அவன் என்னென்ன பெண்டிங் ஒர்க்க பண்ணிட்டு இல்லைங்களா, நம்ம போய் அப்படி நின்று ஒரு முறைச்சாதான் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறாங்க. இல்ல 90ஸ் டைமிங்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்கும். என்ன அப்படின்னா மிஸ் வந்தோடனே வணக்கம் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராகத்தோட எந்திரிச்சு நின்று நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா எந்திரிச்சு நின்று. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம போய் அப்படி நின்று கொஞ்சம் முறைச்ச உடனே அப்படியே இந்த சவகாசமா பேண்ட் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்புறமா பார்த்துட்டு குட் மார்னிங் மேம் நம்ம சொல்றோம் இருக்கோம், குட் மார்னிங் சில்ட்ரன் குட் மார்னிங் மேம் அப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு லெதார்ஜிக்கா இருக்காங்க. இன்னைக்கு நாம டிவியை திறந்தாலே ஸ்கூல் பத்தின நிறைய நியூஸ். ஒன்னு ஸ்டூடெண்டோட ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருக்கும், இல்லாட்டி டீச்சர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் அதிகமா ஆகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம் அதுக்கு முக்கிய காரணமா இருக்குது மீடியா தாக்கம் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. நிறைய பேர் அது பாத்தீங்கன்னா அதிக நேரம் அவங்க மீடியா, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில பாதி பங்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டிவி கூட இல்லாத காலகட்டத்துல படிச்சவங்க இருக்காங்க. இல்லைன்னா அந்த ஒளியும் மட்டுமே பார்த்துட்டு படிச்ச காலகட்டத்திலயும் நம்மளாம் இருந்தோம். ஒரு 90கள் நாங்களாம் இருந்தோம். அது அரை மணி நேரம் பார்க்கும்போதே வீட்டுல இருந்து அம்மா அப்பா ஐயோ சீக்கிரம் படினா இந்த அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்வாங்க. அப்படிலாம் நாங்க படிச்சோம். ஆனாக்கா இன்றைக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்ப வர ஆரம்பிச்சதோ அன்னில இருந்து மாதா பிதா குரு தெய்வம்ன்றதுக்கு பதிலா மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுல பார்த்து தெரிஞ்சுக்குது. சரி, ஒரு இது எடுத்து மொபைல் பாக்குறாங்க, அவங்க படிப்பு சம்பந்தப்பட்டதாவே இருந்தா கூட மேல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன் போனோம்னா அது ரொம்ப அட்ராக்டிவா வருது மீடியால.
அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு பாக்குறதுக்கு உடனே உள்ள போறாங்க. உள்ள போனா அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது. அதை முடிச்சுட்டு அவன் திருப்பி படிக்கலாம் வரும்போது இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. இப்படி அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து முடிக்கும் போதே அவனோட உடலும் சோர்ந்து போயிடுது, கண்ணும் சோர்ந்து போயிடுது. எதற்காக எடுத்தானோ அந்த கான்செப்டை படிக்காமே அவன் தூங்கிடுறான். புரியுதுங்களா? அது நடக்குது. சரி, டியூஷனுக்கு அனுப்புறாங்க சில பேரண்ட்ஸ். அங்க போனாலும் ஒரு குரூப்பிசம் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆயிட்டு அங்க வந்து ரொம்ப டைம், அதை பாத்தீங்கன்னா தனியாவே வீட்டுல உட்காந்து படிக்கலாம். டியூஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதை பத்தின டிஸ்கஷன், நேற்று இந்த இது பாத்தியா, இந்த சேனல் பாத்தியா, அந்த சேனல் பாத்தியா, இதுல வந்து யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இது போட்டாங்க, யார் ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் யார் அப்டேட் பண்ணிருக்கீங்க, இங்க போனியாங்க, இதெல்லாம் தான் அங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மீடியாவோட தாக்கம் தான். இதனால நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நேரத்தை ரொம்ப அதிகமா செலவு பண்றதுக்கு காரணமா இருக்கிறது மீடியா தான். அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியல. எல்லாமே அவங்களுக்கு இப்ப தேவைப்படுது. அதனால நாங்க வந்து எப்பவுமே எங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கொரோனா காலம் கட்டம் தாண்டி வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பென் பேப்பர் ஒர்க்கா தான் நாங்க கொடுக்குறோம். எதுவுமே நாங்க வந்து ஈவன் குரூப் இருந்தா கூட அதுல போஸ்ட் பண்றதே கிடையாது. எல்லாமே பென் பேப்பர் ஒர்க் எழுதிட்டு வா, கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ண, ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ண, இப்படிதான் நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் கொஞ்சம் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படிப்பு அப்படின்ற பட்சத்துல அடிச்சாதான் வரும்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அடிக்க வேணாம்னு சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நான் வந்து ஆரம்பிக்கணும்னா 90s இருந்து ஆரம்பிப்போம். 90sல நாங்க வந்து நான் அரசு மேல்நிலை பள்ளியில தான் படிச்சேன். பாவாடை தாவணி தான் கட்டிட்டு போவோம் அப்பெல்லாம். அப்ப போனோம்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்தாங்கன்னா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி பெரிய குச்சோட வருவாங்க. அவங்க ஈக்குவேஷன்ஸ் நடத்திருப்பாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு. சொல்லலைன்னா எந்த பொண்ணு வளர்ந்த பிள்ளைங்க, நாங்க ஒரு 17 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் படப்படன்னு அடிப்பாங்க, பயந்துகிட்டு போவோம். அன்னைக்கு ஒரு பேரண்ட் வந்து கூட தாவணி போட்ட பொண்ணு அடிச்சேன்னு கேட்கறதுக்கு யாரும் வந்து நின்னதா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க அடிக்க சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டீங்க, திட்டினாலே மிரட்டினாலே அடிக்கிறது அப்புறம் உடனே கம்ப்ளைண்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகுது, லாகின் ஆகுது அடுத்த நாள், இப்படி திட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப எப்படி நாங்க வந்து அந்த குழந்தைங்களை வழி நடத்த முடியும்? ஆசிரியர்கள் என்று ஆகியவர்கள் வந்து குழந்தைங்களை வழி நடத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கல்ல தட்டும் போதுதான் ஒரு சிற்பம் வந்து செதுக்க முடியும். அதே மாதிரி தங்கத்தை எடுத்து நம்ம வந்து நெருப்பில புடம் போட்டாதான் ஒரு ஆபரணம் கூட உருவாக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கு, அவங்க குழந்தைங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க சொல்லுங்க? கொஞ்சம் முடியாது இல்லையா? ஒரு கசப்பு மாத்திரைகளை கொடுத்து விழுங்க வைப்பாங்க. இல்ல கடினமா இருந்தாலும் மருத்துவர்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த நேரத்துக்கு ஊசியை போட்டாதான் அந்த ஜுரம் போகும், வைரல் ஃபீவர் போகும். ஆனா அதே மாதிரி ஆசிரியர்கள் கண்டித்தா தானே அந்த குழந்தை நாளைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு குழந்தையா இருக்கலாம், இல்ல 2 குழந்தையா இருக்கலாம். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தையை திட்டாலோ இல்ல அடிக்கிறதுன்றது +2 மாணவர்களை நாங்க கடினமா தான் சொல்லுவோம். இந்த மாதிரி செய்யலைனாக்கா இம்போசிஷன் எழுது. அதுக்கே பேரண்ட் வந்து கேக்குறாங்க, ஏன் எத்தனை வாட்டி எழுத வைக்கிறீங்க, எதுக்காக ஈவினிங் கிளாஸ் வைக்கிறீங்க, இப்படி கேட்கிற பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்களே தவிர இது அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் நம்ம செய்யறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர்களை வந்து இன்னைக்கு கொண்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கலான்ற அளவுல தான் இருக்காங்க. ஆனா ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைய சரியான வழியில நடைமுறை நடத்தலைனாக்கா அந்த குழந்தைகள் எத்தனை பேர் கம்பி என்ற நிலைமைக்கு இன்னைக்கு எத்தனை பேரை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்றது தெரியும், எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்கன்றது தெரியும். அப்படி போயிடுவாங்க. அதனால அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க எப்பவுமே ஒரு அக்ரெசிவா வந்து ஃபைட் பண்ணணும் பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன் அடிச்சிங்க, ஏன் பண்ணீங்க, என் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, குழந்தை ஒரு தப்பே பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இந்த குழந்தை ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டான் ஒரு பொருள், கண்டிச்சிருப்போம், என் குழந்தை எடுத்துக்க மாட்டான், நாங்க அப்படி வளர்க்கல, அப்படிதான் ஆர்கியூ பண்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், 3 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு குழந்தைய பத்தி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க 4 வயசு தொடக்கத்திலயோ இல்ல 3.5 வயசுலயே கொண்டு வந்து குழந்தைங்களை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்துறீங்க. ஆ என்ற எழுத்தை அறிமுகப்படுத்தி, புரியுதுங்களா, ஆ அப்படின்ற எழுத்தை அறிமுகப்படுத்தி அந்த எழுத்தை சொல்லாக்கி பொருளாக்கி உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் கட்டு கொடுத்து வழி நடத்துறவர்கள் வந்து ஆசிரியர் தான்.
ம். அம்மான்றவங்க ஃபர்ஸ்ட் மதர்னா ஆசிரியர் வந்து செகண்ட் மதர். கண்டிப்பா. எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்கள அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு இன்னைக்கு சொல்லுவாங்க ஆசிரியர்கள் ஏணியா இருக்கிறாங்க. ம். ஓகே ஏணியா இருக்கிறாங்க, மெழுகா கரையிறாங்க. அந்த வசனம் கூட எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். ம். நாங்க வழி நடத்துறோம். வழி நடத்தும்போது எங்கள சுதந்திரமா செயல்பட விடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஓகே. அங்கங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அ என் பையன் இத செஞ்சிருக்கவே மாட்டான். என் பையன் பொய் சொல்லியிருக்கவே மாட்டான். இதெல்லாம் அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப ஓகே. நாங்க வந்து ஒரு தடவ பார்த்துட்டு சொல்ல மாட்டோம். ம். 2 தடவ 3 தடவைக்கு மேல அந்த குழந்தை ரிப்பீட்டடா தப்பு பண்ணும்போது தான், அந்த குழந்தைய பத்தி அந்த பெத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்க கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க ம். விவேகானந்தர் ஆமா. இதெல்லாம் உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ம். இது நெறைய கோட்ஸ் இருக்கு. இந்த பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நெறைய கோட்ஸ் சொல்லிக் குடுத்து, எல்லாத்தையும் சொல்லி இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ்வதல்ல வாழ்க்கை. இப்படி நெறைய மாரல் சயின்ஸ் வகுப்புக்கெல்லாம் நடத்தி நெறிமுறைப்படுத்துறோம். ஓகே. அத பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ மென்டலி வீக்கா இருந்தா தான் ஒரு சின்ன திட்டுனா கூட அந்த குழந்தை வந்து தாங்காது. உடனே இப்ப நம்ம நெறைய நியூஸ் டே பை டே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். மிஸ் திட்டினதுனால இப்படி பண்ணிட்டாங்க. மிஸ் வேலை வாங்குனதுனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நெறைய கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்கள நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸ்டூடண்ட் வந்து மென்டலி வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல நம்மகிட்ட ஏதாவது ஒரு கட்டுரை எழுத சொல்ல குடுப்பாங்க. கட்டுரை போட்டி, பேச்சு ஆமா. போட்டிலாம். ம். நம்மளா தான் திங்க் பண்ணி எழுதுவோம். ஆமா. இன்னும் நான் சொல்ல போனாக்கா, என்னோட காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு தலைப்பு குடுத்தாங்கன்னா, நாங்க உட்கார்ந்து அந்த தலைப்ப சிந்திப்போம். நாங்களும் எழுதுவோம். ம். அப்ப பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க எங்கேயுமே மறக்க மாட்டோம். அப்படியே ஃப்ளோ வரும். ஓகே. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து சாட் ஜிபிடி, ம். ஏஐ நெறைய டெக்னாலஜி டெவலப்மெண்டால ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ம். கேட்டு அத வந்து என்ன பண்றாங்க, எழுதிட்டு அவங்களோட பை ஹார்ட் கூட பண்ண முடியறதில்ல. முடியாது. பண்ண ம். முடியாது. ஓகே. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்க வந்து நெறைய இது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, பிராக்டிகல் உணர்வுபூர்வமாவே நான் சொல்றேன். என்ன ம். விஷயம்னாக்கா, ம். சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன் நாங்க நடத்தனோம். மோன் ஓகே. ஆக்ட், ம். ஜஸ்ட் எ மினிட், ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஸே ரைட்டிங் எல்லாத்துக்குமே. அவங்களால ஒரு கட்டுரை போட்டியில வந்து கட்டுரை போட்டின்றது எஸ்ஸே காம்படிஷன். ம். அந்த அந்த எஸ்ஏ காம்படிஷன்ல யாருமே வந்து அவங்களுடைய சொந்தமா சிந்திச்சு அவங்களுடைய சிந்தனைகள் அதுல வைக்கவே இல்லை. ஓகே. இந்த நடந்த உண்மை இது. ஓகே. மேம் வந்து சொல்லிட்டாங்க இந்த காம்படிஷனே கேன்சல் பண்ணுங்கன்ட்டாங்க. ஓ! ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாட் ஜிபிடி கூகுள பார்த்து அவங்க எழுதியிருக்காங்க எல்லா அப்படியே விஷயங்களும். காப்பி பேஸ்ட் ஆமா. வந்திருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட் அ மினிட்னால ஒரு ரேண்டமா கொடுத்துட்டு பேச சொன்னா கூட அப்படியே மைக்க புடிச்சு திணறாங்க. ம். காம்படிட்டர்ஸே கம்மி. அதுலயும் பேசுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப திணறாங்க. அவங்களால சிந்திச்சு ஒரு டாபிக் ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், டெய்லி ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் ஈஸி டாபிக்ஸா கொடுத்துடணும். ஓகே. சிந்தனை சக்தி அதிகரிக்கணும்னா அவங்க நிறைய படிக்கணும். ம். அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஏஐ, சாட் ஜிபிடி இத பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிதான் போக போகுது. சோ அப்படி இருக்கும்போது இனி அதிலேயே படிக்க ஆரம்பிக்கலாமே. ஏன் இன்னும் நம்ம புக் வச்சே படிக்கணும்? இப்ப கொஞ்சம் மாணவர்கள் வந்து சிந்திச்சிட்டு இருக்காங்க. ம். அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் வந்து அந்த டெக்னோக்குள்ளேயே வரா மாதிரி இருக்கு. ம். ஒரு ஒரு பொது கவிதை இப்ப சொல்லிதான் ஆகணும். ஓகே. சிந்தனை நின்றதாலே சிறந்த நம் பூமி எல்லாம் வந்தவருக்கு அடிமையாகி வாழ்விலே தோல்வி கண்டோம். பிறகு சிந்தித்தோம், செயல்பட்டோம், வெற்றி பெற்றோம். இல்லையா? அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. 4 வரி கவிதை. அதாவது ஓகே. சிந்திக்கிற சக்தியை நம்ம குறைக்கும் போதுதான் அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில வந்து அடிமைப்பட்டிருந்தோம். ம். அது இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திரமா சிந்திக்கிறோம், சுதந்திரமா எழுதுறோம், சுதந்திரமா பேசுறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனை சக்தி வந்து இந்த டெக்னாலஜியை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னு இருந்தீங்கன்னாக்கா ஓகே. அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ம். ஒரு எஸ்ஏ கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு வேற எதனா போட்டிகள், பேச்சு போட்டி எது கொடுத்தாலும் பாத்தீங்கன்னாக்கா கூகுள் சர்ச்ல போய் போடுறாங்க அந்த டாபிக். அதை வச்சே ஓகே. எழுதிடுறாங்க. அப்ப அவங்களோட சிந்தனை சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டே தானே உங்களுக்கு வருது. ம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு மேற்படிப்புக்கு போகும்போது காலேஜ் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஐ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ்லாம் இருக்கு. அங்க அவங்க படிக்கலாம். இங்கேயே அவங்க வந்து அதை வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க சிந்திக்கிற இதுவே டைமே குறைஞ்சிரும். இன்னும் வந்து அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. ஓகே. எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஓகே. அது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. ஓகே மேம். இப்போ நீங்க சிந்திக்கிறதுக்கு டைம் குடுத்தா தானே வந்து சிந்திக்கவே முடியும். ஏன்னா, ம். இப்போ வந்து டைமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ம். 9 மணிக்கெல்லாம் நைட்டு தூங்கிரணும். 90ஸ் டைமிங்ல பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு தான் ஸ்கூல் போய் பழக்கம். ம். இப்ப 7 மணி, 7:30 மணிக்கு ஸ்கூல் வச்சுர்றீங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கணும்னு பேரண்ட் சொல்றாங்க. அப்ப நான் எங்க உட்கார்ந்து யோசிச்சு எழுதுறது? எங்க நீங்க உட்கார்ந்து நான் என்ன யோசிச்சு கேக்குறீங்க படிக்கிறது? மேடம்? எத்தனை பேர் இன்னைக்கு 9 மணிக்கு தூங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல அப்படி பேரண்ட்ஸ் சொல்றேன். தான் இப்ப 9 நீங்க மணிக்கு மார்னிங் 10 மணிக்கு சீக்கிரமா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, மொபைல் எடுத்துடுறாங்க. ம், பேரண்ட்ஸ்லாம் நாங்க தூங்கிடுறோம். ம், அவங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ம், படிக்கிறாங்களா இல்ல படிப்பு தாண்டி என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சுக்கிறான். அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இருக்கு ம், அதை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இ பிளே இ ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கு, ம். அதை தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. மேட்ரிக்ஸ் வாழ்க்கை சொல்லுவோம், அது தெரியும் இல்லையா? ம், அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. ம். பார்த்தீங்கன்னா போறாங்க வர்றாங்க, ஆனால் என்ன ப்ரொடக்டிவா செய்றாங்க? ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஓகே. அவங்க பாட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன இஷ்டமா, அதாவது வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். ம், அதெல்லாம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. 11 12 இன்னைக்கு எவ்வளோ வந்து கருத்துக்கள் வந்து நைட்டு தூங்காம இருந்தாக்க அந்த ஆரோக்கியம் கெட்டு போகும் ஆமா. இப்படிலாம் சொன்னா கூட, ம், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தினா கூட ம். இவங்க கேட்கறது கிடையாது. நிறைய ஓகே. நேரம் வந்து அவங்க ஃபோன் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ம், இப்ப ஃபோன் வந்து ஒரு விதத்துல யூஸ்ஃபுல் தான். ம், புரியுதுங்களா? ம். ஒரு கத்தி இருக்கு. கத்தின்றது ஒரு முக்கியமான ஆயுதம். நம்ம வந்து ஓகே. சமையல் அறையில பயன்படுத்துறோம் ம், இல்லைங்களா? கத்திய வந்து ம், காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், மத்த விஷயத்துக்கும் ம். பயன்படுத்தலாம். அதனால ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். அதே ஆமா. மாதிரி தான் செல்போன். ம், எது தேவையோ அதுக்கு நம்ம பயன்படுத்தணுமே தவிர, ம், சதா சர்வ நேரமும் அதுல வந்து மூழ்கிட்டு ம், எல்லா அவங்களுடைய வாழ்க்கையுமே அதில் ஐக்கியமாயிட்டா அது வந்து அடிக்ட் செல்போன். ம். முன்னாடிலாம் நம்ம வந்து மருந்து மாத்திரை உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்க போவோம் ஆமா, குழந்தைங்களுக்கு, ஆமா. மூக்கு ஒழுகுது இல்லைன்னா ஃபீவர் வந்துருச்சு. ஆனா ம், இப்போ இந்த அடிக்ட் செல்போனுக்கே இப்போ எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ம். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிக்ஷன் டு செல்போன், ஹவு டு ரிலீவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த அடிக்ஷன் ஓகே. அப்படின்னு போட்டே வச்சிருக்காங்க. அதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வராங்கன்னா பாத்துக்கோங்க. ம். அப்ப எவ்வளோ கெடுதல வந்து இந்த சமுதாயத்துல வந்து செல்போன் நல்லா நடக்குது, மாணவர்கள்கிட்ட அது இந்த மாதிரி நடக்குதுன்றத நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ம், நெறைய தப்பான விஷயங்கள்ல ம், வந்து ஈடுபடுறாங்க. இதுக்கு ம், முன்னாடி ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். இந்த ஏஜுக்கு மேல தான் லவ்வு எல்லாமே ஒரு கெட்ட பழக்கம் ம், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா, இப்பலாம் இந்த ஸ்கூல் டைம்லயே வந்து லவ் ஆரம்பிச்சிருது. ஏன்னா சோசியல் மீடியால நெறைய ம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய டீச்சர்ஸ் வந்து பாலியல் சீண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே வந்து நாங்க நியூஸ் எல்லாம் ம், படிக்கிறோம். நெறைய கேள்விப்படுறோம். இந்த விஷயம் ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, 15 வயசு பையன், 25 வயசு டீச்சர். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து, இவங்க லவ் பண்றது, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் இப்ப ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ம். இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆமா மேம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்படின்னாக்கா இந்த மீடியா தாக்கம் சொன்னீங்களா, அது ம், அதிகமா இருக்கிறதுனால இப்ப அதிகமா அத நம்ம பார்க்குறோம். ம். இயல்பாவே பார்க்குறோம். இத நாங்க பிராக்டிகலாவும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்ண வந்து விரும்ப வைக்கிறதுன்றது வந்து ஒரு இதா வச்சுக்கிறாங்க. நெறைய ஆமா. இந்த மூவிஸ் பார்க்குறாங்க இல்லையா? ம், ஸோ ம், இது வந்து காலேஜ்ல தான் ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்துலலாம். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்லயே ஒரு 9த், 10த் வந்து உடனேவே கூட ஆரம்பிச்சுடுறாங்க. லவ் ஆரம்பிச்சிடுறாங்க. பண்றது, ம், அவங்கள அட்ராக்ட் பண்றது. ம், அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகலன்னா அதுக்காக கைய சும்மா கிழிச்சுக்கிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு வர்றது. அந்த ம். மாரிலாம் ஒரு உண்மையாவே செய்றாங்க. அது ஸ்டண்ட்டுன்னு கூட சொல்ல ஓகே. முடியாது. ஆமா. நம்ம சொல்லுவோம் ஸ்டண்ட்டுன்னு. இல்ல அதெல்லாம் பண்றத நானே பார்த்துருக்கேன். அந்த உங்க பிளேடால ஸ்கூல்ல, உங்க கிளாஸ்ல ஏதாவது நடந்திருக்கு. இன்சிடென்ட் குறிப்பா நடந்திருக்கா? நடந்திருக்கு. அந்த பசங்கள கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் பண்ணா கூட அவங்க கேட்க ம், மாட்டாங்க. ம், அந்த பொண்ணு மேல ஒரு பிரியம் வந்துருச்சுனாக்கா, அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அது ஏதாவது கை, கால் ஏதாச்சும் கட் பண்ணிட்டு, அது பேண்டேஜ் போட்டு ஏன்னா ஒரு அனுதாபம் வரும்ல, அத ஓகே. வச்சாவது ம், காதலிப்பாங்களான்ற ம், மாரி பண்ணி அட்ராக்ட் பண்றாங்க. அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒண்ணு அது சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிளாஸ் ரூம்ல இருக்கும்போதே ஒரு பொண்ணு வந்து பையன கிஸ் பண்ற அளவுக்குலாம் கூட வந்துருச்சு. ம், அந்த மாரி பண்றாங்க. ம். அப்புறம் நம்ம பேரண்ட்ட கூப்பிட்டு கவுன்சிலிங் குடுத்து சில விஷயம்லாம் பண்ணி, தெளிவுபடுத்தின பிறகு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சஸ்பென்ஷன் குடுத்தோம். ஓகே. சஸ்பென்ஷன் குடுத்து திருப்பி என்ட்ரி ஆவுறான் அந்த பையன். ம், நீங்க மீடியா தாக்கம் சொன்னீங்க இல்லையா? ம், அவன் வந்து அவ்ளோ எமோஷனலா வரான். ம், என்னன்னாக்கா, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே என்டர் ஆவறான். இன்னொரு பையன் அந்த பொண்ண பத்தி தப்பா பேசியிருக்கான். சினிமால காமிக்கிற ம், மாதிரி. ம். உடனே வந்து என்ன பண்றான், அந்த பையன வந்து அடிக்க ட்ரை பண்ணி அடிச்சுட்டான் 2 ஓகே. பசங்களும். ம். அந்த பொண்ண பத்தி தப்பா பேசுனோனே எனக்கு அவ்ளோ அந்த ஹீரோயிசம் சொல்வாங்கல்ல, ஆமா. அந்த அது மாரி பண்ண காட்டுறேன். ஆரம்பிச்சுட்டான். ஓகே. இப்ப தடுக்க போற ஆசிரியர்கள்லாம் அவன் மைண்ட் பண்ற மாதிரி இல்ல. இல்ல. அந்த ம், அளவுக்கு இப்ப இதா போயிட்டுருக்கு. ம், அப்புறம் வேற வழி இல்லாம பிரின்சிபல் லெவல்ல நம்ம எல்லாம் பேசி, ஏன்னா +2 அவனோட எதிர்காலம் பேரண்ட்ஸ்லாம் வரவழைச்சு, ம், நேரடியா எக்ஸாம்க்கு எழுதுங்க அப்படின்னு அந்த பையனுக்கு வார்னிங் குடுத்தோம். ம், இந்த 2 பையன் தப்பா பேசவங்களுக்கு ஒரு வாரம் சஸ்பென்ஷன் குடுத்தோம். ம், இப்ப திருப்பி ரீ அட் இது அட்மிட் பண்ணி அவங்கள வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். ம், அதுக்கு மெயினா வந்து கவுன்சிலிங்ஸ் நெறைய குடுக்குறோம். ஏன்னா ம். இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னாக்கா,
நீங்க ரொம்ப அவங்கள வந்து மிரட்டும் போது அதுக்கு அகேன்ஸ்டா முடியாது. தான் ஆமா. போறாங்க. ம். அதனால இதுதான் வாழ்க்கை, இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் பொறுமையா நீங்க படிப்புல நாட்டம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்து வழி நடத்திட்டு ஓகே. இருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேஸஸ் வந்து நீங்க டீல் பண்றீங்க ம். இல்லையா? இப்போ பனிஷ்மென்ட் குடுக்கறது, சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு பயம் இருக்காதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நெறைய அந்த மாரி ம். நடந்திருக்கு. டீச்சர்ஸ் திட்டுனதுனால அந்த டீச்சர வந்து மர்டர் பண்றது, இல்லாட்டி வழியில ம். போறப்போ ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்றது, ம். இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பயம் உங்களுக்கு இருக்கா? ஸ்டூடண்ட்ட பொறுத்தவரைக்கும்? எல்லா ஃபீல்டுலயுமே ஒரு கட்டத்துல ஒரு ம். பயம், ஃபியர் இருக்க தானே செய்யும். ம். ஆனா வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் குடுக்குறோம். இப்ப ம். பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லுமே கவுன்சிலிங் வந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம். ம். சைக்காலஜிக்கலா எப்படி வந்து அவங்களுடைய நம்ம பேசுறது வேற, ம். சைக்கியாட்ரிஸ்ட் உளவியல் நிபுணர் பேசுறது வேற. அவங்க ஓகே. செய்யற தப்ப அவங்க உணர்த்துவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபின்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த மன அழுத்தம் அதிகமாகும்போது, மன ம். உளைச்சல் அதிகமாகுது, மனநோய் அதிகமாகுது. குழந்தைக்கு இப்ப சொன்னீங்கல்ல நெறைய போர்ஷன்ஸ்னால ஆமா. வருது. ம். இல்ல இந்த அஃபேர்ஸ்னால வருது. இதுக்கெல்லாம் வந்து எவ்ரி ஸ்கூல் ஹஸ் காட் அ கவுன்சிலிங் கவுன்சிலிங். டீச்சர் ஹூ இஸ் அ கவுன்சிலர். அவங்க பேசுற விதம் வந்து அ கொஞ்சம் வந்து பண்படுத்துது அவங்கள. ஓகே. பண்படுத்தும்போது அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகே. ஏத்துக்கிட்டு அவங்கள வழி நடத்துறாங்க. நல்ல ரிசல்ட் ஓரியன்டடா இருக்கு. ஓகே. அது கொஞ்சம் அதே பெட்டரா இருக்கு. மாதிரி இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டே வந்து பொண்ணுங்க நெறைய பியர் குடிக்கிறத நான் வீடியோவா ம். பார்த்துருக்கோம். ஆமா. பசங்க அத தாண்டியே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. பைக் ரைடு அது குடிச்சிட்டு பைக் ரைட் போயிட்டு நெறைய அந்த மாரி இஷ்யூஸ் நடக்குது. ஸோ அந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடண்ட் கிட்ட அதிகமாவறதுக்கு காரணம் என்ன நெனைக்கிறீங்க? ஏன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ம். முதல்ல சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாம தான் இருக்கும். ம். இதுல ஒருத்தன் வந்து ஹீரோவா தன்னை காமிச்சுக்கிறதுக்காகவோ, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ம். அந்த சோர்ஸ்லேருந்து அவனுக்கு வந்து அவன் 10 பேர்கிட்ட அத குடுக்கும்போது ஒரு பணம் வருது. ம். அப்படின்றப்ப அவன் ஃபர்ஸ்ட்டு பணத்துக்காக செய்ய ஆரம்பிக்கிறான். பணம் ஓகே. வருது, நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம். ம். எங்க சினிமாக்கு போலாம், இல்ல வந்து ஏதாவது வந்து பார்ட்டீஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த சப்ளை பண்றான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுறாங்கனாக்கா, அடிக்ட் ஆயிடுறாங்க. ஓகே. இல்ல நம்ம எஜுகேஷனே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, 10த் சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 12த் சிலபஸ்லயும் சரி, ம். சயின்ஸ்க்கு வந்து பின்னாடி சொல்லி தான் குடுக்குறோம். இந்த ம். மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்லாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதே ம். மாரி போதைப் பொருளும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே இருக்கு. ம். படிக்கிறாங்க. படிப்புன்றது புத்தகத்தோட போயிடுது. ஓகே. வ வ வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ம். அவங்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு ஃபன்னா போணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஓகே. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாங்களே வந்து சிசிடிவி கேமரால பார்க்குறோம். ம். அவன் பார்க்கும்போது பார்த்தா, அவன் எடுத்து குடுக்குறான் எல்லார்கிட்டயும். ம். எல்லார்ட்டயும் எடுத்து குடுத்தோன்னே, எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு, ஒரு மாரி இதா இருக்காங்க. அப்படியே மிதக்குற மாரி ஸ்கூல்ல தூக்கம் வருது அவங்களுக்கு. ஓகே. ம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறாங்க. ம். அப்புறம் வந்து இத 2, 3 நாள் கவனிச்சுட்டு, யாரு குடுக்குறாங்கன்ற பையன ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சு ம். பார்க்கும்போது, எனக்கே மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா, அந்த பையன கொண்டு வந்து அந்த அம்மா போடுது. வீட்டு வேலை செய்ற அம்மா அந்த அம்மா. ஓகே. இந்த ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா, அந்த பையன் மேன்மையா வருவான்னு நெனச்சு போடுற பையன், ம். இப்படி அடிக்ட் ஆவுறான். ஓகே. அப்ப அந்த தாய் கதறி அழும்போது, ரொம்ப மன வேதனையா தான் இருந்துச்சு. ம். இப்படியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அவங்க மேல அவ்ளோ வந்து நம்பிக்கை வச்சு, நாளை நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாங்கன்னு நெனச்சு விடும்போது, ம். அவங்க அத வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அத வந்து சிதைச்சிடுறாங்க. ஏன்னா, அதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு மீடியா ஒரு பக்கம் தாக்கும். ம். அது இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ஜாலியா இருக்கணும்ன்ற ஒரு விஷயமே இருக்கே தவிர, ம். லைஃப்ல இப்படிலாம் முன்னேறணுன்ற ஆம்பிஷன் வேற குறைஞ்சிட்டே வருது. இப்ப ஓகே. ஆம்பிஷனே இல்லாம தான் இருக்காங்க. ம். ம். இன்னைக்கு வாழ்ந்தா சந்தோஷமா வாழணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஓகே. அதே மாதிரி ம். கவர்மெண்ட் வந்து ஸ்கூலோட விஷயத்துல நெறைய நெறைய இப்போ வந்து தலையிட்டு பண்றாங்க. ஸோ அவங்களே ம். வந்து ஸ்டூடெண்ட்டோட நெறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ம். ம். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு? உங்களோட ஒர்க்க நீங்க செய்ய முடியாம, செய்ய விடாம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு நெனைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ம். பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் பின்னாடி ஓகே. இருக்கும். ம். ஏதாவது எமர்ஜென்சினா சைல்ட் கேன் டாக் டூ பர்ட்டிகுலர் ம். நம்பர். ம். என்ன அப்யூஸ்மென்ட் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு கேர்ள் சைல்ட்லாம் பேசலான்றாப்புல குடுத்துருக்காங்க. ம். அதுல ஒரு பக்கம் கவர்மெண்ட் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. ம்.
எங்களுக்கு வந்து என்னன்னா மெயினா வந்து அடிக்கக்கூடாது அப்படின்றப்பல ஒரு சில ஓகே. கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ம். அது எப்போ வந்ததோ அன்னிலேருந்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே. அது அடிக்க ஆமா. மாட்டாங்க டீச்சர், கண்டிக்க மாட்டாங்கன்றப்போ ம். அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடத்தை வந்து கரெக்டாக யூஸ் தப்பா பண்ணாம யூஸ் மிஸ்யூஸ் பண்ண பண்றாங்க. ஓகே. ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு தான் கெடுதல் அப்படின்னு ம். தெரியல. அதை தாண்டி நாங்கள் கொஞ்சம் கண்டிச்சாலும் பேரண்ட்ஸ் சைடு இருந்தும் அவங்க வந்து புரிஞ்சுக்காம வந்து ஆர்கியூ பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே. பிரைமரி லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட் வந்து கொஞ்சம் கூட அந்த குழந்தை டிஸ்டர்பே ஆகக்கூடாது, ம். குழந்தைய அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குயின் மாதிரி கிங் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ம். ஒரு அதட்டினா தானே குழந்தை கீழ்ப்படியும். அப்பதானே ஓகே. வந்துட்டு ஒரு எந்த ஒரு நல்ல குழந்தை உருவாக்கணும்னா எல்லாருடைய சப்போர்ட், ஸ்கூல், பேரண்ட், ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு ப்ராப்பர் இதுல போனா தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம ஓகே. கொண்டு வர முடியும். ஸோ நீங்க இன்னொரு இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் குடுக்குறோம் 10th, 12க்கு அப்படின்னு சொல்லி. ம். ரீசென்ட்டா ஒரு பையன் வந்து +1 படிக்கிற பையன் 4 மாடி அவ்ளோ பெரிய பேக் வெயிட் தூக்கிட்டு வந்து உட்கார்ந்த ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்னால வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு சடன் டெத். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த டெத்துக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட் என்ன முன் வச்சாங்கன்னா, இவனுக்கு வந்து தினமும் 7 மணிக்கெல்லாம் அவன் ஸ்கூல் போவான். பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா என் பையன் நல்லா படிப்பான். ஸோ அவ்ளோ வெயிட் அவன் தூக்கிட்டு போனதுனால தான் அவனுக்கு அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அ- அதுக்கான ரீசன் வந்து நீங்க என்ன நாங்க நினைக்கிறீங்க? வந்து அவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வர சொல்றது இல்லையே மேடம். இல்லையே நான் ஆ, ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, ஆ. எல்லா எல்கேஜி குழந்தைங்களோட பேக்கும் அவ்ளோ பெருசு தான் இருக்கு. +2 பசங்களோட பேக்கும் அவ்ளோ பெருசா தான் இருக்கு அப்படின்னு. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ம். வந்து நாங்க எந்த புக்கு கேட்டாலும் அவனுக்கு எடுக்கிறதே கிடையாது ஆக்சுவலா. ம். ம். நாங்க வச்சுக்கிற ஸ்பெசிமென் காப்பி வச்சு தான் நாங்க முக்காவாசி நடத்துவோம். ஓகே. அவ்வளோ புக்ஸ் அவனுங்க தூக்கிட்டு வர்றது கிடையாது. ம். நோட்ஸ் எல்லாமே இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ம். இன்னும் கேட்டீங்கன்னா நாங்க கம்மிப்படுத்திட்டோம் ஆக்சுவலா. முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவோம். கிளாஸ் டெஸ்ட், அப்சர்வேஷன், டெஸ்ட் நோட்டு இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுவாங்க. புக்ஸ் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. அதுல ஓகே. வந்து வால்யூம் 1 என்ன நடத்துறோமோ அதுதான் கொண்டு வருவாங்க. ம். ம். அவ்வளோ புக்ஸு தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. அது ஏன் அவன் அப்படி எடுத்துட்டு வந்து இதுவானான்றது எனக்கு ஒண்ணும் புரியாத புதிரா தான் இருக்கு. ஓகே. கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. ஓகே மேம். நெறைய விஷயங்கள் ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர் அவங்களோட ம். ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒரு ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து என்னென்ன வெயிட் இருக்கு, ஐ மீன் என்னென்ன பிரஷர் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ம். இப்போ ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 புக்கு, 5 நோட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு மூட்டை அளவுக்கு குடுத்துடுறீங்க குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு. தூக்கிட்டு போக முடியாம அந்த குழந்தைங்க ம். எல்கேஜி குழந்தையோட பேக்கும் அப்படிதான் இருக்கு. +2 படிக்கிறவங்களோட பேக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5, 6 நோட்டு, 5, 6 புக்கு அப்படி குடுத்துடுறீங்க. ம். பிளஸ் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ம். ஐ மீன் சாரி ஸ்டடீஸோட அந்த ம். ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே நாள்லயே கிளாஸ் ம். டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறீங்க. அடுத்தடுத்து நெறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த ம். மாரி ப்ரெஷர் அதிகமாகுது. சிலபஸ் அதிகமாகுது. ஏன்னா அப்போ இருந்த சிலபஸ்க்கும் இப்போ வந்து புக் நெறைய சேஞ்ச் ம். ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ப்ரெஷர் ஆகுது. ஸோ ப்ரெஷர் ஆகும்போது அதுலருந்து ரிலீஃப் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அந்த டைம சேவ் பண்றதுக்காக ஃபோன பார்த்து எல்லாமே கடகடன்னு படிச்சு ஹோம் ஒர்க் எழுதுறது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து டோட்டலா 1 டூ 12 எல்லா கிளாஸ்க்கும் தேவையான அத்தன சிலபஸும் அதுக்குள்ள இருக்கு. புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் அதுல வந்துடுது எல்லாமே. ஸோ அத பார்த்து ஈஸியா எழுதிட்டு போறது தானே வந்து பார்ப்பாங்க. பிளஸ் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. ஸ்டடீஸோட பிரஷர் அதிகமா இருக்கு. பேக் அவ்ளோ வெயிட் குடுக்குறீங்க. ஸோ எல்லா விஷயமும் இப்படி சேஞ்ச் ஆகுறப்போ, அப்போ ஸ்டூடண்ட் அதுக்கேத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு போறாங்க. அப்ப டீச்சர்ஸ் மட்டும் ஏன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க? மேடம் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. அப்டேஷன் வேற, ம். சிந்தன சக்தி வேற. ஓகே. அப்டேஷன் ஆயிட்டு தான் போயிருக்கோம். ம். டெக்னாலஜில இன்னைக்கு எத்தனையோ விதமான அப்டேட்ஸ் இருக்கு. ம். அதுல நான் மறுக்கல. ஓகே. ஆனா ஸ் மாணவ பருவம்ன்றது சிந்திக்க வேண்டிய பருவம். ம். சிந்திக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்புறாங்க பேரண்ட்ஸ். ம். இப்ப அந்த காலத்துலலாம் நம்ம வந்து போய் படிச்சோம். ம். நமக்கு எந்த கூகுள் இருந்தது, எந்த சாட் ஜிபிடி இருந்தது சொல்லுங்க மேடம். அதுதான் அந்த கால படிப்பு வேற, இந்த கால படிப்பு வேற. இருங்க மேடம். படிப்புமே அதே மாறிடுச்சுல்ல. படிப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் தான் ம். வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, தேர்ச்சி விழுக்காடு பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது பாய்ஸ் கிட்ட. இப்ப ம். இருக்குங்களா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து பாருங்க. ம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து அந்த காலத்துல படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ம். நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் வந்து புத்தகத்துல தான் இருப்போம். ஓகே. புத்தகத்துல இருப்போம். அவங்க குடுத்துருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் விடைகள எழுதி, எழுதி, எழுதி தான் படிப்போம். ம். நல்ல மதிப்பெண்கள நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே. இப்ப இந்த அது அப்ப நம்ம எப்படி நம்ம என்ன ஏதாவது கூகுள் சர்ச் போட்டு படிச்சோங்களா? இல்ல. இல்ல அப்ப ஏதாவது வந்து இந்த மாரியான ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்ல இருந்து எடுத்து படிச்சோமா? ம். இல்லையே! ம். ஒண்ணுமே இல்லையே! இல்ல.
கொஷின் நம்ம புக்கு தான் நமக்கு சோர்ஸ். ஓகே. புக்கில் இருக்கும், அந்த புக் பேக் கொஷின்ஸை நல்லா படிப்போம். புக்கின்லேருந்து வந்தாக்கா புக்கை தரோ பண்ணிப்போம். ஒரு சாப்டரா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வாசிக்கிற இது அதிகமாக இருந்தது. வாசிக்கும் திறன் வேணும் மேடம். இன்னைக்கு தமிழ் எவ்வளோ பிழை எழுதுறாங்க தெரியுங்களா? நம்ம அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிப்போம், அது இல்லாமல் நம்ம புக்கை படிப்போம். அம்புலி மாமா அந்த மாதிரி கதை புத்தகங்கள்லாம் இருந்தது, நமக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசுல படிப்போம். அப்போ நமக்கு லை எப்படி போடணும், நை எப்படி போடணும், அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியும். வாசிப்போம், படிப்போம், எழுதுவோம். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு எழுதுவோம். எங்க துணைக்கால் போடணும் போடக்கூடாதுலாம் தெரியும். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாசிப்பே குறைஞ்சு போச்சு. தமிழ் பேப்பர் படிக்கிறதுல, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. எதையாவது ஒரு லாங்குவேஜ் உருப்படியாக படிக்கணும், எதையுமே உருப்படியாக படிக்கிறது கிடையாது. ஏதோ புக்கை கூட சும்மா அந்த நேரத்துக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை படிச்சுட்டு அப்படியே எழுதுறாங்க. அதில் 10 மிஸ்டேக் வருது. புரியுதுங்களா? அது இல்லாமல் அவங்க வீட்டில் போயிட்டு டியூஷனே என்ன கேட்டாக்க எனக்கு டியூஷனில் உடன்பாடு கிடையாது. புத்தகத்தில் இருக்கிறத நீ படித்தா போதும். புத்தகத்தில் முழுமையாக ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல் வரியிலேருந்து இறுதி வரைக்கும் அவங்க என்ன நடத்துனாங்களோ அன்றைக்கு பாடத்தை அன்றைக்கே நீ படிச்சுட்டு அதில் டவுட் இருந்தால் அடுத்த நாள் போய் கேட்டால் கண்டிப்பாக அப்போல்லாம் எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயே ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அதை வச்சு தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எழுதணுமே தவிர எங்களுக்கு அந்த காலத்தில் எந்த ஒரு சாட் ஜிபிடியும் கிடையாது, எந்த ஒரு கூகுள் சர்ச்சும் கிடையாது. நாங்கள் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று வாங்கினேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாங்க. டவுட்னா அவங்க கிட்ட தான் போய் கேட்போம். இலக்கணமா இருக்கட்டும், வேற ஏதா இருக்கட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அதிக பயிற்சி எழுதுறதுல இருந்தது. இப்போ எத்தனை குழந்தைங்க எழுதுறாங்க டெஸ்ட் தப்பு இல்லாம எழுதுறாங்களா? ஏதோ கிறுக்கி கொடுத்துட்டு போதும் மேம்ன்றாங்க. பாஸ் மார்க் வந்தா போதும். அவங்களுக்கு ஆம்பிஷனே குறைஞ்சிருச்சு. ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், பேரண்ட்ஸ்க்கு தொந்தரவு இல்லாம நல்ல சீட் மெரிட்ல வாங்கணுன்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட பசங்க மேம் இன்ஜினியரிங் எப்படியும் வாங்கிடலாம் மேம், எப்படி நல்ல மார்க் வாங்கினாதான் டோட்டல எல்லாம் போய் வாங்க முடியும். இல்ல மேடம், அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க போயிட்டு சீட்டு கிடைச்சிரும். தைரியமா பேசுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி இருந்தா போதும். அது நல்ல ஒரு மெரிட் சீட்ல வாங்கி போனோம் அப்படின்ற எண்ணம் இல்ல. பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது எண்ணம் இல்ல. பெற்றவங்களுடைய அவங்க அந்த ஒரு பெத்தவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, எப்படி பேக் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எப்படி ஷூஸ் வாங்கியிருப்பாங்க, எத்தனை இடத்துல லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்கறதே கிடையாது. ரொம்ப மேலோட்டமா இருக்காங்க அவங்க. நம்ம அன்னைக்கு பேரண்ட்ஸோட வழிகளை புரிஞ்சுப்போம். இத்தனை லோன் போட்டுதான் அப்பா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கு நம்ம கண்டிப்பா அது நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, மெரிட் சீட் வாங்கணும், இப்படிலாம் நம்ம நினைச்சோம். இன்னைக்கு பசங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. ஓகே. அதே மாதிரி நிறைய குழந்தைங்கலாம் இப்போ ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாக்குள்ள சின்ன சின்ன குழந்தைங்க ரீல்ஸ் பண்றாங்க. அதை பேரண்ட்டுமே என்கரேஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல்ல டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல வர்றதுதான் பெருசானாவும் வருது. ஸோ பெருசாகியும் அவங்க அதே ரீல்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகி இருக்காங்க. அப்போ இது தப்பா தெரியுது. அப்போ அது குழந்தையிலே கண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சா, ஆனா அதுக்கு டீச்சர்ஸே நிறைய பேர் அவங்களும் சேர்ந்து கூட ரீல்ஸ் எல்லாம் பண்ணி நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படியும் இப்போ எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என்னன்னாக்கா ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ். ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்லலை. அந்த +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல அவங்களோட கேரியரே அப்பதான் டிசைட் ஆகுது. அந்த சமயத்தை இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்க என்கரேஜ் பண்றது கிடையாது. இன்னும் கேட்டா இன்ஸ்டாலே இருக்கக்கூடாது, இன்ஸ்டால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்களோட நல்லதுக்கு தான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா முதல் கவனம் படிக்கட்டுகள் ஏறுவது, கடைசி படிக்கட்டு ஏறி அந்த வானத்தை எட்டி பிடிக்கிற உயரத்துக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி அமைச்சுக்கலாம். அந்த படிக்கட்டு ஏறி அந்த உச்சிக்கு போற வரைக்கும் ரொம்ப கவனம் தேவை. ஒவ்வொரு படிக்கட்டா ஏறத்துக்கு அவங்களுக்கு எப்படியோ அப்படிதான் நாங்க ட்ரெயின் பண்றோம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, படிப்புல கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இது என்ன தெரியுங்களா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இப்போ பசங்க சொல்லுவாங்க, மேடம் இந்த படம் நல்லா போட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் படம் பேரு சொல்லலாம், இருந்தாலும் ரீசெண்டா வர படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, இதுல வருது, எல்லாத்துலயும் இப்ப நான் என்ன சொல்வேன், இந்த படத்தை நீ இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட பாத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒரு படமோ இல்ல ஒரு முக்கியமான விஷயம், அந்த படத்தை நீ இன்னும் 6 மாசம் கூட நீ கழிச்சு பாத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்காக ஷாப்பிங் போன, இந்த மாதிரி ஒரு உறவினர் ஃபங்க்ஷன் போன பரவாயில்ல, அதை சாக்ரிஃபைஸ் பண்ண, அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் வரலாம். ஆனா ஒரு நொடி இப்ப நீ போயிடுச்சுன்னா
அந்த நொடி மறுபடியும் வாங்க முடியுமா? முடியாது. அந்த மார்க் +2 மார்க் நீ திருப்பி அச்சீவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது இல்லைங்களா மேடம்? ஃபைனலா நீங்க வந்து ஸ்டூடண்ட்டுக்கு இந்த அட்வைஸ், பேரண்ட்டுக்கு இந்த அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் வந்து கனிவோட கண்டிப்பாக சேர்த்து கொடுக்கணும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது. பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும். நாளைக்கு கொடுங்கன்னா நாளைக்கு கொடுக்க முடியலன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கேட்கலாம். அந்த கனிவு கொஞ்சம் இருக்கணும். கனிவுக்குன்னு ஒரு நாள் நம்ம வந்து நவம்பர் 13ஆம் தேதி நம்ம கொண்டாடி இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கனிவு நாள் கொண்டாடும் போது அதையும் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் எப்போ பிடிக்கும்னாக்கா, எப்பவுமே ஹிட்லர் மாதிரி இருந்தால் எந்த குழந்தைக்கும் பிடிக்காது. அவங்ககிட்ட எப்போ கண்டிப்பா இருக்கணுமோ அப்போ கண்டிப்பா இருக்கணும், எப்போ கனிவா இருக்கணுமோ அப்போ கனிவா பேசணும். ஸோ 2 ரோலுமே டுவல் ரோல் மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும் ஒரு டீச்சர். கொஞ்ச நேரம் சிரிக்கணும் குழந்தைங்களோட, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது, அவங்களுக்கு அவங்க ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்கல்ல, அதை வந்து ரொம்ப இதாக எடுத்துக்காம அப்படி ஏன் சொல்லிட்டு அதுக்கு அழகா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நகைச்சுவையோட பாடத்தையும் நடத்தினாங்கனாக்கா பிள்ளைங்க க்ளோஸாவும் இருப்பாங்க, அவங்க சொல்றதையும் கேட்பாங்க, நல்லாவும் படிப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் டீச்சர்ஸ்க்காக நான் சொல்றது. பேரண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா எப்பவுமே ஒரு அவங்க குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கினா இருக்கிறது ஒரு இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது 30 குழந்தைங்க ஒரு 35 குழந்தைங்க ஒரு வகுப்பறையில் படிக்கிறாங்க, +2 மாணவ மாணவிகள்னு வச்சுக்கோங்க. எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட முடியுமா? நீ ஃபர்ஸ்ட் வரணும், நீ ஃபர்ஸ்ட் வரணும்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்கவுங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் இல்லையா? நல்லா படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதுக்கு போதுமான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். டியூஷனுக்கு அனுப்புறது, லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, அவங்க கேட்குற சில விஷயங்கள்லாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுலாம் கொடுக்கட்டும். அவனுக்கு என்ன இருக்கோ அந்த திறமையை வெளிப்படுத்தி அவன் மார்க் வாங்கட்டும். அந்த மார்க்கை வச்சு அவன் எந்த துறைக்கு விருப்பப்படுறானோ படிக்க வைக்கலாம். அவன் கம்பேரிசன், அவன் பாரு உன்னோட தான் படிச்சுட்டு இருந்தான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், அவனால முடியுது, ஏன் முடியலன்னா குழந்தைக்கு அது இன்னும் பேர்டன், மன அழுத்தம் ஆயிடும். கம்பேரிஷன் பண்ணவே கூடாது பேரண்ட்ஸ். அவனுக்கு என்ன இயல்பா வருதோ அதை மட்டும் படிக்க வச்சாக்க அவன் நிச்சயமா நல்லா வருவான். இதுதான் நான் பேரண்ட்ஸ் கொடுக்குற முக்கியமான அட்வைஸ். கம்பேர் பண்ணாதீங்க, இயல்பா விடுங்க. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ நல்லா படிக்கட்டும், அட் த மோஸ்ட் ட்ரை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எந்த வருதோ அதை வச்சு அவன் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறானோ அதை வந்து தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. உங்களுடைய கம்பல்ஷன்ஸ் அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு மாணவி என்கிட்ட +2 படிக்கிற மாணவி, அவங்க அண்ணன் வந்து டாக்டர் படிக்கிறாங்க. இன்னைக்கு அழறா கிளாஸ்ல, என்னையும் நீட் எழுத சொல்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னம்மா உன் விஷயம், என்ன படிக்க போற? மேடம் எனக்கு வந்து BA கிரிமினாலஜி படிக்கணும், கிரிமினாலஜி படிச்சுட்டு நான் BL படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவங்க வந்து அந்த அட்வொகேட் தொழிலுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அட்வொகேட்ல கூட ஷைன் பண்ணலாமே. அவன் எந்த துறையா இருந்தாலும் அவங்க விரும்பி படிச்சு அதுல அவங்க வந்து பதிவு பண்ண முடியும். அவங்க நல்லா அந்த துறையில கால் ஊன முடியும், அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அதனால அவங்கள ஃப்ரீயா திங்க் பண்ணி அவங்க என்ன படிக்கணுமோ அதை வந்து அவங்க சிந்தனைக்கு மதிப்பு கொடுத்து படிக்க வைங்க. உங்களுடைய ஆசைகளை வந்து அவங்கள போட்டு மேல திணிக்காதீங்க. அது முக்கியமா நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த கால படிப்பு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.